உங்கள் தொகுதியில் தமிழகத்துடைய இன்றைய முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் போட்டியிட்டா உங்களுடைய ஆதரவு யாருக்கு மேடம்? என்னோட ஆதரவு ஸ்டாலின் தான். எதனால்? தெரில, எனக்கு அவரை பிடிக்கும், அவர் பண்ணுறது பிடிக்கும். விஜய் வந்து இப்போ வந்தவர், சினிமாவில் தான் பார்த்துருப்போம். நேரில் என்ன பண்ணுவான்னு தெரில. இதுவரை பண்ணவரே புதுசாக ஒன்றும் பண்ணுவாரான்னு தெரில. புதுசாக அவர் வந்து என்ன எப்படின்னு தெரில. எனக்கு ஓகே ஸ்டாலின். ஓ, அவங்களுடைய ஆளுமை பிடிச்சிருக்கு. எனக்கு ஓகே. என்னுடைய ஆதரவு வந்து சொன்னால் வந்து விஜய் இப்போ தான் ஹீ இஸ் கம்மிங். ஆக்சுவலாக பார்த்தா பட்டிங் மாதிரி தான். நம்ம இன்னும் அரசியலில் அவர் ரொம்ப இன்வால்வ் ஆகி எப்படின்றத பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும். அரசியல்ன்றது வேறு, சினிமா கலான்றது வேறு. ஸோ அரசியல்னு வரும்போது யூ ஹாவ் டு நீட் சம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? அதனால் உங்கள் ஆதரவு? என்னுடைய ஆதரவு மேபி இட் மேபி அ டிஎம்கே ஆர் சம் அதர் ஹூஆர் இட் மேபி. ஆல்ரெடி பாலிடிக்ஸில் இருக்கவங்களுக்கு தான். இவர் இப்போ தான் வந்திருக்காரு. பட் என்னென்ன செய்வார் இன்னும் கொஞ்சம் இப்போ தானே அவர் வந்திருக்காரு. என்ன செய்ய போகிறாரு, அவருடைய கொள்கைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா வி கேன் சப்போர்ட் ஹிம். அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வந்து இவ்வளோ காலமாக இருக்கிறாரு. சரி, அவர் வந்து அரசியலில் வந்து சின்ன வயசுலேருந்தே அவருக்கு வேறு எந்த வேலை கிடையாது. அரசியல்னு இருக்கார். பட் ஆனால் விஜய் அவர்கள் வந்து இப்போ தான் வந்திருக்காரு. அவருக்கு வந்து சினிமா துறையில் நல்ல பேக்ரவுண்ட் இருக்குங்கிறதுக்காக டக்கு நம்ம உடனே மக்கள் எல்லாத்தையும் நம்பிட்டு போகிறதுங்கிறது எனக்கு அவ்வளோ உடன்பாடு இல்லைன்னு தான் சொல்லணும். ஒன்ஸ் அவரோட திட்டம் என்ன இருக்குது, இல்லை அவர் நம்ம அரசியல் வரக்கு முன்னாடியே ஏதாவது பண்ணியிருக்கணும். இப்போ எடுத்துக்கிட்டால் விஜயகாந்த் வச்சுட்டிங்கன்னா அவர் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவர் நிறைய நல்லதெல்லாம் பண்ணியிருக்காங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதனால் அவர் அரசியலுக்கு வரும்போது நிறைய இருந்துச்சு. ஆனால் விஜய்கிட்ட அப்படி எதுவும் நம்ம ஒன்றும் கேள்விப்படலை. நல்லதாக எதுவும் அவர் இது வரைக்கும் பண்ணியிருக்காரு. அவருக்கு இருக்க ஃபேமஸை வச்சு மட்டுமே நம்ம அரசியல் வந்து எல்லாம் பண்ணிடலான்னா அந்த எம்ஜிஆர் காலத்தில் இருக்கிற மாதிரி நம்ம இல்லை. இன்னும் நம்ம வி ஆர் க்ரோன் அப். வந்து வெறும் மூஞ்சிக்காக ஓட்டு போடுற மக்களாக இல்லை, நம்ம இப்போ மாறிட்டோம். ஸோ அதனால் என்ன திட்டம் வச்சுருக்காரு, அது மக்களுக்கு உண்மையில் மாறுதலாக இருக்குமா, இல்லை வழக்கம் போல் தான் அது எல்லோரும் அரசியல்வாதி மாதிரி இருக்க போதுன்னா அதில் எந்த மாற்றமும் எங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாற்றங்கள் நிறைய இருக்கும் பட்சத்தில் தான் நான் போவோம். ஸ்டாலின் சாருக்கு தான். ஸ்டாலின் சார் தான். பட் ஸ்டாலின் சார் நல்லா தான் பண்ணிகிட்ருக்காரு. அதனால் வந்துட்டு புதுசு எதுவும் நான் யோசிக்கவே இல்லை. புதுசாக யோசிக்க முடியாத அளவுக்கு இப்போதைய ஆளுமை நல்லா பண்ணிட்டு தான் இருக்காங்க. சிறப்பாகவே இருக்கு. ஆமாம், சிறப்பாகவே தான் இருக்குது. தேங்க்யூ. இன்னும் வேறு ஏதாவது மேம்படுத்தணும் அப்படின்னு உங்கள் கருத்தை நீங்கள் பதிவு பண்ண விரும்புகிறீங்களா? இல்லைங்க, இப்போதைக்கு நல்லா தான் பண்ணிகிட்ருக்காரு. அவர் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காரு. இதே மாதிரி பண்ணாலே போதும். கண்டிப்பாக மக்களோட ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். நிறைய பேர் புகார் தெரிவிக்கிறாங்களே, ஆளுமை சரியில்லை, ஆட்சி சரியில்லை. அதை பற்றி தெரியல. என்னோட கருத்து வந்து ஸ்டாலின் சார் நல்லா பண்ணிகிட்ருக்காரு. சூப்பர் சார், தேங்க்யூ. உங்களுடைய தொகுதியில் தற்போதைய முதல்வர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் போட்டியிட்டா உங்களுடைய ஆதரவு யாருக்கு? சார், இப்போது நிலவரப்படி சிஎம் சாருக்கு தான் ஓட்டு போடுற மாதிரி இருக்கும் சார். அதான் இப்போது அட் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன்லையா சென்ட்ரல் கவர்மெண்ட் அகேன்ஸ்டாக வந்து நிறையா ஃபார்முலேஷன்ஸ்லாம் பண்ணி நேற்று வரைக்கும் டீலிமிட்டேஷன் வரைக்கும் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இன் பிட்வீன் பாஸ்ட்டை யோசித்து பார்த்தாலும் சரி, அட் ஃப்யூச்சரை யோசித்து பார்த்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்கு இவரோட ஒரு பெஸ்ட்டு சிஎம் கிடைக்க மாட்டாங்க. ஐ மீன் த டீம் ஹேஸ் செட்டன் அப். ஸோ இந்த டீம் அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் தமிழ்நாட்டுக்கு. மோரோவர் எய்தர் ஏடிஎம்கே ஒரு டிஎம்கே மட்டும்தான் வரணும் அஸ் என்னோட சாய்ஸ். இவங்க ரெண்டை தவிர்த்து வேறு எந்த ஆட்சி தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் அது தமிழ்நாட்டுக்கு பெஸ்ட்டாக வராதுன்னு என்னோட கணிப்பு. அவ்வளோதான். திமுக மேலே நிறைய வந்து குறைகள் மக்கள் சொல்கிறாங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? சார், எல்லா பார்ட்டிஸ்லையுமே வந்து குறைநிறைகள் இருக்க தான் செய்யும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏடிஎம்கேலையும் சரி, அவர் எடப்பாடி சாரும் நல்லா தான் பண்ணாப்படி, அவர் மேலேயும் இதே அக்யூசேஷன் வச்சாங்க. இப்போ இருக்கிற பிரசன்ட் சிஎம் சாரும் நல்லா தான் பண்ணிகிட்ருக்காரு, நல்லா தான் பண்ணுவார். ஸோ இந்த அக்யூசேஷன்ஸ்லாம் மக்கள் வந்து ஒரு கார்னரில் ஒரு 5% மட்டும் கன்சிடர் பண்ணிவிட்டு ரிமைனிங் இவர் என்ன நல்லது கொடுக்குறாங்க, மக்கள் எவ்வளோ தூரம் இவர் மேலே ஃபோக்கஸாக இருக்காங்க, என்னென்ன குட் திங்ஸ் வந்து நடக்குது அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறது பெட்டராக என்ன கேட்டால். சில குறைகளை வந்து மக்கள் சுட்டி காட்டுறதுக்கு காரணம் தலைமையா இல்லை இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நினைக்கிறீங்களா? சார், அவர் சிஎம் சார் கேட்டால் என்ன அளவுக்கு அவர் என்னோட நாலேஜ் படி, டு மை பெஸ்ட் நாலேஜ் வந்து அவர் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மேன். இவங்க டீம் எப்படின்னா தலைமையெல்லாம் அப்படி ஒன்றும் சொல்ல முடியாது சார். சிஎம் சார் தான் டைரெக்டாகவே எல்லாமே பண்ணுறாங்க. அவர் நாலேஜ் இல்லாமல் எதுவுமே பண்ணுறதில்ல. மக்கள் சொல்கிறாங்க இந்த மாதிரி சுற்றி இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்ட்டெல்லாம் வந்து கொடுத்துட்டு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த சென்ஸ் தே கேன் வந்து அவங்க என்ன சொல்ல முடியும், அவங்க சஜஷன் கொடுக்க முடியும். ஒரு கலைஞர் என்ன பண்ணுறாரோ அதே தான் சாரும் பண்ணிகிட்டு இருக்காரு. அவங்க சஜஷன் பண்ணால் கூட டீப் டவுனில் இருக்கிற வந்து நிர்வாகிகிட்ட கேட்டு அந்த ஏரியாவுக்கு என்ன சுச்சுவேஷன் இருக்கோ, இப்போ தேனியில் எடுத்துக்கிட்டேன்னா அங்கே தங்கத்தமிழ் செல்வன் இருக்காரு,
அவரை கேட்டு அங்கே என்ன லோக்கல் பாலிடிக்ஸ் என்ன இருக்கோ அவரை கேட்டு அவங்க முடிவு பண்ணுவாங்க. இப்போ தஞ்சாவூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஒரு பொலிட்டிஷியன் இருக்கார், அவர் அந்த லோக்கல் பொலிட்டிஷியன் என்ன இருக்காரோ அவரை கேட்டு பண்ணுறாங்க. இப்போ கன்னியாகுமரியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஒரு பொலிட்டிஷியன் இருக்கார். இந்த மாதிரி தலைமை வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் இன்னும் எஃபிஷியண்ட்டாக பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலம் திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆண்டுட்டாங்க. அப்படி இருக்கும்போது புதுசா ஒருத்தங்க வரணும் அப்படின்றதுக்கு நீங்க இடம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஏன் அப்படின்னா சார், இவங்க மோஸ்ட் ஆஃப் தி எம்ஜிஆரும் சரி, கலைஞரும் சரி, அதுக்கு முன்னாடி இருந்த காமராஜர், கக்கன் எல்லாருமே சரி, மோஸ்ட்டாக இருக்கிறவங்க வந்து தமிழ்நாடு ஃபேவரிசம் ப்ளஸ் வந்து தமிழ் வழி கல்வி, தமிழருக்கு முக்கியத்துவம், அண்ட் தென் வேறு என்ன சொல்கிறது, இந்த மாதிரி தமிழ் கல்ச்சரோட ஒப்பிட்டு பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஜெயலலிதா அம்மாவும் சரி, ஸ்டாலின் சாரும் சரி, இப்போ வந்து இந்த தமிழ் வழி கல்வி, தமிழ் வழி கொள்கை இதவே பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் இவங்க இன்னும் ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான ஒரே ரீசன். இப்போது நார்த்லேருந்து வர்றாங்க, எதர் காங்கிரஸாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், அவங்க வந்து அவங்க நேஷ்னலைஸ் ப்ளஸ் அவங்களோட கல்ச்சர் இங்கே கொண்டு வர பார்க்குறாங்க. அந்த கல்ச்சர் வந்து அவங்க பாலிடிக்ஸ் வந்தாங்கன்னா இங்கே அந்த கல்ச்சர் வந்து இன்ஃப்ளூட் பண்ணிடுவாங்க தமிழ்நாடு மேலே. அந்த கல்ச்சர் நம்ம மேலே வந்துச்சுன்னா நம்ம தமிழ்நாடு கெட்டி குடிசவராக போயிடும். ஸோ ஆல்ரெடி வந்து பாதியை கொண்டு வந்துட்டு இருக்காங்க, ட்ரை பண்ணுறாங்க. அதை நம்ம மக்கள் புரிஞ்சுக்கிட்டு மேக்ஸிமம் இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் சுச்சுவேஷனுக்கு ஏற்றாப்புல நடந்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக வெற்றி நம்மதே, தமிழருக்கே. எத்தனை புது கட்சிகள் வந்தாலும் உங்களுடைய ஆதரவு நம்ம தமிழ் பார்ட்டிஸ்க்கு தான் சார். டிஎம்கே ஒரு ஏடிஎம்கே ரெண்டில் ஏதாவது ஒன்றுக்கு தான், வேறு எந்த பார்ட்டிக்கும் கிடையாது. ஆதரவு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவர் வந்து ப்ரூவ் பண்ணால் தான் நான் வந்து ஆதரவாக எப்படின்னு இருக்கணும். அட்லீஸ்ட் ஏதாவது ஸ்டாண்ட்ஸ் எடுக்கணும். நம்ம கம்யூனிட்டி சம்மந்தமாக ஏதாவது ஒரு பிரச்சனையை வச்சு அவர் ஸ்டாண்ட்ஸ் எடுத்து ஒரு போராட்டம் எடுத்து, சப்போஸ் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டாஸ்மாக் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. 10 ரூபா எல்லாருமே தெரியும், ஊரில் எல்லாருமே இந்த 10 ரூபா மேட்ரு தெரியும். அது வந்து கவர்மெண்ட் வகைஸ்லேயும் அவங்க வந்து இல்லைன்றாங்க, அது நோபடி அக்செப்ட். ஆனால் நோபடி ஃபைட்டும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறோம் நம்ம, அது எப்படி அந்த இதை மற்ற எதிர்கட்சிகளோ இல்லை தேவிக்கையோ எப்படி ஓவர் கம் பண்ணுறாங்க, எப்படி அதை ஃபேஸ் பண்ணி எப்படி அதை அணுகும் பண்ணி அந்த பிரச்சனையை ஒழிக்கிறாங்கன்றதை ப்ரூவ் பண்ணணும். அது அவங்கள எலெக்ஷன் நிற்க சொல்ல, கம்யூனிட்டிக்கு பிரச்சனையை அவங்க வந்து சீரியஸாக ஏதாவது ஒரு ப்ரூவ் பண்ணால் நம்ம யோசிக்கலாம் அதை பற்றி, அடுத்து அவங்கள பற்றி நம்ம. இப்போதைய நிலவரப்படி உங்களுடைய ஆதரவு யாருக்கு? அதுதான் எனக்கு தனியப்பட்ட ஒரு கட்சி மேலேயோ இல்லை ஒரு தலைவர்கள் மேலேயோ எனக்கு இது இருக்குது, ஆர்வம் இருக்குது. எனக்கு டிஎம்கே மேலே அவ்வளோவா அந்தளவுக்கு எதிர்பார்ப்பு இல்லை, புரியுதுங்களா? ஐம் நாட் டிஎம்கே. ஆனால் டிஎம்கே ப்ரீவியஸ்லி கருணாநிதி ஆட்சியில் அந்த டைம்லலாம் எனக்கு வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. ஏன்னா சென்னை டெவலப் ஆனது வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஆனால் இப்போ இருக்க கவர்மெண்ட் எப்படின்னா அந்த சொல்கிற மாதிரி அந்த ஃப்ராங்காக எல்லா பேரும் சொல்லலாம்ல. இப்போ உதயநிதி ஸ்டாலின் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ அவர் வந்து ப்ரூவ் பண்ணல, அடிமட்ட தொண்டனா வந்து. இப்போ எம்ஜிஆர் எடுத்தாரா வந்து ஃபிலிம் ஃபீல்டில் வந்தார். ஆனால் வந்து கவுன்சிலர், என்னுடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து 40 இயர்ஸ் தான், அந்த டைமில் ஒரு கவுன்சிலர் நின்று கட்சியில் இருந்து பல அரசியல் போராட்டங்கள் நடத்தி அவர் முன்னாடி வந்து அப்புறமா அவர் வந்து பெருசாக அவருக்கு அந்த சினிமாலேயும் அவர் லைனில் நல்லா பேர் இருந்திருக்கு. ஆனால் இவர் வந்து ப்ரூவ் பண்ணவே இல்லை. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுது, அதே டைமில் ஸ்டாலின் வரமாட்டார், அப்புறம் வந்துட்டார். அமைச்சர் ஆகிட்டார். அப்புறம் டெபுட்டி சிஎம் ஆக ஆகிட்டார். ஸோ அவங்களுக்கே ஒரு கன்ஃபர்மேஷனான ஒரு ஸ்டாண்ட்ஸ் கிடைக்கல. அந்த சொந்த ஒரு கட்சிக்குள்ளே அவங்களோட அந்த கான்ஸ்டியூஷனுக்குள்ளேயே அவங்களுக்கான ஒரு தனிப்பட்ட ஒரு ஆணித்தரமான கருத்து இல்லை. ஸோ இவங்ககிட்டே கருத்து இல்லாத போது ஒரு வேகாக தான் சுற்றிட்டு இருக்காங்க தவிர நிறைய பிரச்சனை ஓடுது. இப்போ ரீசெண்டாக இந்த ஒரு முன்னாள் எஸ்ஐயோ இது பண்ணிட்டாங்க. அவர் வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணார், என்னை கொலை பண்ணுற போகிறாங்க அப்படின்னு வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. அதையும் மீறி அவருக்கு பாதுகாப்பு இல்லாமல் இவர் வந்து ஒரு முடிஞ்சால் பார்த்துக்கோ அப்படின்னு ஆட்டிடியூடில் இருக்காங்க. இப்போ இருக்க நக்சல்ஸோ இப்போ ரவுடிஸோ. ஸோ தே கேன் ஓவர் கம், எல்லாத்தையும் வெட்டி வெளியே வந்துடலாம். அந்தளவுக்கு ஒரு லெத்தாஜிக்கான ஒரு சட்ட ஒழுங்கு இருக்கும்னு எனக்கு ஒரு ஃபீலிங் ஆகுது. ஸ்டாலின் ஐயா ஆட்சிக்கு வரும்போது கலைஞர் ஐயா ஆட்சியை கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்தீங்க? மேபி அந்தளவுக்கு ஒரு ஈக்குவல். ஏன்னா அவர் மேயர் ஆகும்போது நான் பார்த்துருக்கேன். அப்போ அண்டர் த கவர்மெண்ட் ஆஃப் கலைஞர் அவர் வந்து தனியாக ப்ரூவ் பண்ணாராம். இப்போ எனக்கு டவுட்டாக இருக்குது, அவரோட அந்த தனிப்பட்ட ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து எனக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குது. மேயர் ஆகும்போது நல்லா பண்ணார், பிகாஸ் அண்டர் த கவர்மெண்ட் ஆஃப் கலைஞர், புரியுதுங்களா? ஸோ அப்போ ப்ரூவ் பண்ணது வந்து மேபி அவரோட இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குமோ எனக்கு ஒரு ஃபீலிங் ஆகுது. கலைஞரோட இன்ஃப்ளூயன்ஸாக அவர் ப்ரூவ் பண்ணியிருக்கலாமோன்னு ஃபீலிங் ஆகுது. அதனால் இப்போ புதுசாக வரவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம். அப்போ உங்கள் ஆதரவு?
ஆதர் வந்து அதுதான் டிஎம்கே அதுதான் டிஎம்கே அதுதான் டிஎம்கே